கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தில் எமக்கு விதித்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட ஒழுக்கத்தோடு சம்பந்தப்பட்ட பண்பாட்டோடு சம்பந்தப்பட்ட கடமைகள் இருக்கிறது. அதில் பிரதானமான ஒரு கடமைதான் அமானிதம் பேணுதல் என்கிற அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்திற்கு முற்பட்ட வாழ்க்கையினுடைய சிறப்பம்சங்களில் ஒன்றாகவும் எங்களுக்கு இஸ்லாமிய வரலாறு இந்த அமானிதத்தை சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுக்கு முன்னரே அந்த ஜாஹிலியா கால மக்களிடத்தில் அல் அமீன் அஸ்ஸாதிக், நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்கிற பெயரை எடுத்திருந்தார்கள். நபித்துவத்துக்கு பிறகும் இந்த பண்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்திருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தங்களுடைய பெருமதியான பொருட்களை பாதுகாப்புக்காக அவரிடத்தில் ஒப்படைப்பவர்களாக இருந்தார்கள். தங்களிடம் இருப்பதை விட நபியிடம் இருப்பது சேஃப்டி என்று அவர்கள் நினைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்கள் அவர்களை கொலை செய்வதற்கான திட்டமிட்ட போது அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு யாருக்கும் தெரியாமல் தப்பி வருவதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இதை இஸ்லாமிய வரலாறு ஹிஜ்ரத் என்று சொல்கிறது. இந்த ஹிஜ்ரத் செய்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருந்த பொருட்களை உரியவர்களிடம் திருப்பி கொடுக்கின்ற பொறுப்பை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து விட்டு போனார்கள். தன்னுடைய உயிருக்கு ஆபத்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் யார் உயிருடனோ உயிர் இல்லாமலோ கொண்டு வருகிறார்களோ ஒரு தலைக்கு 100 ஒட்டகம் என்கிற அறிவிப்பு செய்கிறார்கள் மக்கத்து காபீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை, எதிரிகள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய அமானிதத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை நியமிக்கிறார்கள் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த அமானிதத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய சூழலில் இந்த அமானிதத்தினுடைய நிலைமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் நெருங்குகிற போது அமானிதம் இல்லாமல் போகும் என்பதை சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு அமானிதம் இல்லாமல் போகும் என்றால், எங்கேயாவது சில நல்லவர்கள் இருப்பார்கள், பொறக்கி எடுக்கிற மாதிரி ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க நம்பிக்கையான ஆட்கள். அப்ப மக்கள் எப்படி பேசிக்குவாங்கடா, உதாரணமா கொழும்புக்கு நீங்க போனா, மருதானைக்கு போனா, அங்க ஒரு நம்பிக்கையான ஒரு வியாபாரி இருக்கிறாரு, ஒரு நம்பிக்கையான மனுஷர் இருக்கிறாரு, ஒருத்தர் 2 பேரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள யாரிடமும் நம்பிக்கையை எதிர்பார்க்க முடியாது. இன்று இந்த நிலை இந்த உம்மத்திலே உருவாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். யாருக்கும் யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு தந்தை தன் மகனை கெசியர்ல விட்டுட்டு போக பயப்படுற நிலைமை. தொழிலாளிக்கு முதலாளியை நம்ப இல்லாது, முதலாளிக்கு தொழிலாளியை நம்ப இல்லாது, கணவனுக்கு மனைவியை நம்ப இல்லாது, மனைவிக்கு கணவனை நம்ப இல்லாதுங்கிற அடிப்படையில் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ளும் துரோகம் நுழைந்திருக்கக்கூடிய சூழலே பார்க்கிறோம். இது மறுமை நாளுடைய அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமானிதம் என்பதை பொதுவாக மக்கள் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அமானிதம் என்றால், ஒருவருடைய கையில ஒரு பொருளை கொடுக்கிறோம் அல்லது பணத்தை கொடுக்கிறோம், அதை முறையாக திருப்பி கொடுப்பது அமானிதம் என்கிற ஒரு பொதுவான பார்வை இருக்கிறது. இதுவும் அமானிதத்தில் உள்ளதுதான். ஆனால் இஸ்லாம் அமானிதங்களை பல பகுதிகளாக சொல்கிறது. எனவே இந்த அமானிதம் சம்பந்தமான எங்களுக்கு குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய செய்திகளை நாம் பார்த்தோம் என்றால்,
நாங்க எல்லாருமே அமானிதத்தை சுமந்தவர்கள். நானும் அமானிதத்தை சுமந்திருக்கிறேன், நீங்களும் அமானிதத்தை சுமந்திருக்கிறீர்கள். அவரவர் சுமந்த அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவது என்கிறது அவரவருடைய கடமை என்கிற ஒரு விரிவான விளக்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 33ஆம் அத்தியாயத்தின் 7வது வசனம் சூரா அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா இன்னா அரத்னல் அமானத அல ஸமாவாத்தி வல் அர்லி வல் ஜிபால், அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் நாம் காட்டினோம். இந்த வானம் பூமி மலைகள் அமானிதத்தை சுமக்க பயந்தன, அதை சிரமமாக கருதி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்சான், மனிதன் அந்த அமானிதத்தை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹு தஆலா எங்களுக்கு பகுத்தறிவை தந்து அவனுக்கு கட்டுப்படுகிற அந்த அமானிதம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் அமானிதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ் ரப்பாக வாக்கு கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய எங்களுடைய வழிகாட்டி என்று வாக்கு கொடுத்திருக்கிறோம். நாம் கொடுத்த இந்த வாக்குக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்கிறது பெரிய அமானிதத்தின் ஒரு பெரும் பகுதி. இது குறித்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற போது, அல் அமானா தஉம்மு ஜமீஅ வலாயிபுத்தீன் அலா ஸஹீஹ் மினல் அக்வால், அமானிதம் என்கிறது மார்க்கத்தின் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கியது என்பதுதான் சரியான கூற்று என்ற கருத்தை சொல்கிறார்கள். இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிற போது, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விலக்கல் அனைத்துமே இந்த அமானிதத்துக்குள்ள வரும். பொறுப்பு சாட்டப்பட்டது அனைத்தும் அமானிதத்துக்குள் வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் பொறுப்பு, எங்களுக்கு தொழுகிற பொறுப்பு இருக்குது, சக்காத்துடைய பொறுப்பு இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில் எல்லோரும் அமானிதம் என்கிற ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருக்கிறோம் என்கிறது ஒரு பகுதி. 2வது பகுதி, நான் ஏற்கனவே சொன்னது போன்று அடுத்தவர்களுடைய பொருள்களுக்கான அமானிதம். இதில் நாம் மோசடி செய்தோம் என்றால் நாளை மறுமையில் கட்டாயமாக திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கிறதுக்கு இல்லை என்கிற பட்சத்தில் எங்களுடைய நன்மையை கொடுக்க வேண்டும். கொடுக்கிறதுக்கு நன்மை இல்லை என்றால் அவருடைய பாவத்தை சுமக்க வேண்டும். இதிலே அல்லாஹ் தஆலா நிச்சயமா நீதி தீர்ப்பான். எந்த அளவுக்கு நீதி தீர்க்கப்படும் என்றால், கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆடை குத்தினால் அதுக்கும் விசாரணை, அதுக்கும் அல்லாஹ் தஆலா நீதி வழங்குவான் என்கிற அளவுக்கு மார்க்கம் இதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இந்த அடிப்படையில் எங்களுடைய கையில ஒரு பொருள் அமானிதமாக தரப்பட்டால் அதில் சின்ன ஒரு மோசடியும் நடந்துடக்கூடாது என்கிற விஷயத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் கவனமாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் இலா அஹ்லிஹா, அமானிதங்களை உரியவர்களிடம் கொடுத்து விடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் என்று சொல்கிறார். இந்த வசனம் எப்ப இறங்குதுன்னா, ரசூலுல்லாஹ் மக்காவை கைப்பற்றாங்க. கஅபாவுடைய சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்கிற ஒருவருடைய கையில இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாவியை கேட்கிறாங்க. அவரு கையை கொடுக்க போகும்போது அப்பாஸ் இல்லாம சொல்றாங்க, கஅபாட சாவியை நாங்களே வச்சுக்குவோம்னு சொல்றாங்க. அவர் மறைச்சிக்கிறார், ஏலான்றாரு. திரும்பவும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, திரும்பவும் கொடுக்க பார்க்கிறாரு. அப்பாஸ் இல்லாம சொல்றாங்க, கஅபாட சாவியை நாங்க எடுத்துக்குவோம். அதாவது எங்கட அவங்களுக்கு உரிமை இருந்துச்சு, நாங்க எங்கட கையில வச்சுக்குவோம்னு சொல்றாங்க. அப்ப அவர் எப்படி கொடுக்குறாருன்னா, அமானிதமா தாரம் உங்களோட கையிலன்னு கொடுக்குறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு கஅபாவை திறந்தாங்க, உள்ளுக்கு போனாங்க, தொழுதாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு வந்து இந்த ஆயத்தை ஓதியவராக உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்டு அவரோட கையில சாவியை கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களும் அப்பாஸ் அவங்களும் எங்கட பொறுப்புல இந்த சாவி இருக்கட்டும் என்று சொல்கிற போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையில வாங்கின சாவி அது. பரம்பரையா அவங்களோட கையில அது இருக்குது, அதை நாங்க எடுக்க கூடாது. இதுவும் அமானிதத்துக்கு மாற்றமானதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் எழுதும் போது, இன்று வரை உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய பரம்பரையில் தான் இந்த சாவி இருக்கிறது என்று சொல்கிறார்.
இந்த இந்த வசனத்தை விளங்கப்படுத்தக்கூடிய அறிஞர்கள் இப்போதும் கௌபாவுடைய சாவி இவருடைய பரம்பரையில் தான் இருக்கிறது, சவுதி கவர்மெண்டுடைய கையில இல்ல. திறக்கிறன்னா அவங்களுடைய பரம்பரையில் உள்ளவங்களை கூப்பிட்டுத்தான் கௌபாவை திறப்பார்கள் என்கிற தகவலை சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உரிமை என்கிற அடிப்படையில, அதாவது மார்க்க தகமை என்கிற அடிப்படையில ரசூலுல்லாஹ் குடும்பம் ஏற்கனவே கௌபாவை பராமரிக்க குடும்பம் தான் எடுத்திருக்கலாம். ஆனா கௌபாவுடைய சாவி ஒரு சாராருடைய கையில இருந்திருக்குது. அடாவடித்தனமா அதை நம்ம எங்க கையில எடுத்துக்கொள்ள இயலாது. இந்த ஒரு வழிகாட்டலை இந்த மார்க்கம் எங்களுக்கு தந்திருக்கும் போது இன்றைக்கு பள்ளி நிர்வாகங்கள் கூட அடாவடித்தனமா வம்புத்தனமா கையாளப்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பள்ளிகளுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஏராளமான சொத்துக்கள், குறிப்பா இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தௌஹீத் பள்ளிகளுக்கு சொத்து கிடையாது, ஏன்னா புதுசா வந்தது. ஆனால் நீண்ட காலம் பழைய பள்ளிகள், அந்த காலத்துல வாழ்ந்த வசதி உள்ளவங்க நிறைய சொத்துக்களை பள்ளிகளுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க, நிறைய கடைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்தியாவில இருந்து இங்கு வந்து வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்த முஸ்லிம்கள் இந்தியாவுக்கு போகும்போது அந்த சொத்துக்களை பள்ளிகளுக்கு எழுதி வச்சாங்க. இந்த 50 ஏக்கர் அதாவது காணி உச்ச வரம்பு சட்டம் வந்த போது மேலதிகமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை பள்ளிகளுக்கும் மதரசாக்களுக்கும் எழுதி வச்சார்கள். இப்படி பள்ளிகளுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்து அந்த சொத்துக்களை பள்ளி நிர்வாகங்கள் அவர்கள் முறைகேடாக யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்க பார்க்கிறோம். பள்ளி நிர்வாகங்கள் பள்ளி கடைகளை கூலிக்கு எடுத்திருப்பாங்க. அவன் மாசத்துக்கு 5000 ரூபாய்க்கு கூலி எடுத்திருப்பான், 50,000 ரூபாய்க்கு கூலிக்கு இன்னொரு உடனே கொடுத்திருப்பான். பள்ளிக்கு வர வேண்டிய 45,000 ரூபாய் அதாவது அந்த பொறுப்புகளுடைய கையில போகுது. இலங்கையில் இருக்கக்கூடிய ஏராளமான பள்ளிகளுடைய சொத்துக்கள் இப்படி அதாவது முறைகேடாக கையாளப்படுவதை நாங்க பார்க்கிறோம். 99 வருஷம் எழுதியிருப்பாங்க ஏதோ ஒரு கணக்குல. இது பள்ளி சொத்து என்கிற எண்ணம் இல்லாமல் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். உனக்கு உழைக்கிறதுக்கு 1000 வழி இருந்து இது மக்கள் மத்தியில அதாவது இளைஞர்கள் மத்தியிலையும் பெரிய ஒரு வெறுப்புணர்வை பள்ளி நிர்வாகங்கள் மீது உண்டாக்குறதே காரணமா இருக்கு. இத பெரிய பெரிய சொத்துக்களை வச்சுக்கொண்டு டவுன்கள்ல லட்சக்கணக்கு வாடகை எடுக்கக்கூடிய அளவுக்கான சொத்துக்களை வச்சுக்கொண்டு பள்ளி நிற்கிற மோதினுக்கு சம்பளத்துல குறைபாடு, பள்ளி நிற்கிற ஹசரத்துக்கு சம்பளத்துல குறைபாடு, பள்ளி வேலைகளை செய்வதில் அதாவது கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் அதே பகுதியில வாழக்கூடிய ஏழைகளுக்கு சரியாக சதக்காவோ போய் சேராத நிலையை பார்க்கிறோம். இந்த பள்ளி சொத்துக்கள் சரியாக நிர்வகிக்கப்பட்டாலே அதை வச்சு ஏராளமான ஏழைகளுடைய நிலையை கவனிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல அதாவது கௌபாவை கைப்பற்றி வெற்றி வீரரா மக்காவுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட சாவி பரம்பரையா அவங்களோட கையில இருந்துச்சு, நம்ம கைக்கு வரக்கூடாது. அவங்க வசனத்தை ஓதிக்கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரா ஆல இம்ரானில் 75ஆம் வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த பொருளாதாரத்தில் நேர்மையாக நடக்கிறது என்ற பண்பு சில நேரங்கள்ல காவிரிகள்கிட்டையும் இருக்கும், முஸ்லிம் இல்லாதவங்கள்ட்டையும் இருக்கும். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல தெளிவா சொல்றாங்க. ஆச்சரியம் சில நேரத்தில் இருக்க வேண்டியவங்கள்ட்ட இல்லாம போகுது. சென்ற 1 வாரம் 2 வாரங்களுக்குள் தமிழ்நாட்டில குப்பை அள்ளக்கூடிய ஒரு பெண்மணி குப்பையிலிருந்து 45 பவுன் நகை எடுக்கிறார். கடுமையான வறுமையில வாழக்கூடிய பெண் தான். அப்படியே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கிறார். 45 பவுன் நகை. அந்த பணம் அந்த உரிய அந்த நகை வந்து உரிய ஆளுக்கு ஒப்படைக்கப்படுது. தமிழ்நாட்டு அரசு வந்து அந்த பெண்ணுடைய பேர்ல முத்திரை வெளியிட்டிருப்பதாக ஒரு தகவலை பார்க்கிறோம். கடுமை அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களே எல்லாம் இந்த பொருளாதாரத்துல அடுத்தவங்க சொத்து நமக்கு தேவையில்லை என்று நேர்மை காட்டிக்க போவது மார்க்கத்தோடு இருக்கிறவங்க, மார்க்க வழிகாட்டுல செய்யறவங்க, பள்ளியை பராமரிக்கிறவங்க, மதரசாக்களை நிர்வகிக்கிறவங்க, ஊழல் செய்யறவங்களாக அல்லது மோசடி செய்யறவங்களா அல்லது தவறான முறையில வக்குவு சொத்துக்களை கையாளுறவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா இதை கொண்டு போய் எங்க நம்ம சேர்க்கிறது? பொறுப்புல இருக்கிறவர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமானிதம். இந்த விஷயத்துல
விடக்கூடிய தவறுகள் மர்மையில் மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கக்கூடியது என்பதை புரிய வேண்டும். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா வ இன்ன மின் அஹ்லில் கிதாபி மன்னின் தஅமன்ஹு பிகின்தாரின் யுஅத்திஹி இலைக்க, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் சிலர் இருக்கிறார்கள், யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் சிலர் இருக்கிறார்கள், ஒரு பொற்குவியலைத்தான் நீங்கள் கொடுத்தாலும் அது அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி தந்துடுவங்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரி அவர்கள சிலர் இருக்கிறாங்க, ஒரு தீனார கொடுத்தாலும் மோசடி செய்யறவங்க இருக்கலாம். அப்ப அல்லாஹ் தஆலா இதை எதுக்கு சொல்றான்னா, வேதம் கொடுக்கப்பட்டவங்க கூட பொற்குவியலை கொடுத்தாலும் மோசடி செய்யாம திருப்பி தாரவ இருக்கலாம். அப்ப ஈமான் கொண்டவன் எப்படி இருக்கணும், அவனுடைய ஈமான் அவனுக்கு எந்த வலுவை கொடுக்கணும் என்கிறத அல்லாஹ் தஆலா இதன் ஊடாக உணர்த்துகிறான். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமானிதம் என்கிறதுல நாம் வகிக்கக்கூடிய பொறுப்புகளும் நாம் வழங்கக்கூடிய வாக்குகளும் அமானிதத்துல செய்யணும். நாங்க ஒரு ஆளுக்கு சொல்ற வார்த்தை இருக்குதே, அந்த வார்த்தை அமானிதம். மனிதன் என்கிற அடிப்படையில எங்களால நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமைகள் ஏற்படலாம், ஆனா அதுல நம்ம தெளிவா இருக்கணும். அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், ஃபிர்தௌஸ் என்கிற சொர்க்கத்துக்கு சொந்தமான மூமின்களை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் தங்களுடைய அமானிதங்களையும் பேணுவார்கள், வாக்கையும் பேணுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வாக்கு மாறுதல் என்கிறது இன்னைக்கு சாதாரண ஒரு வேலையா போச்சு. அதனால அடுத்தவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. உதாரணமா சின்ன விஷயமா உங்களோட வீட்டுல சின்ன ஒரு வேலை, ஒரு 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 டெப்லைன் மிஸ்டேக் உடைஞ்சிருக்குது, செய்யணும். நீங்க ஒரு ஆளை கூப்பிடுறீங்க, அவன் சொல்றான் இன்றைக்கு அசருக்கு பிறகு வாரேன்னு சொல்லி. ஒருவேளை மனிதன் அவங்களுக்கும் பிரச்சனை வரலாம், வர முடியலண்டா அவன் மெசேஜ் வாரன்னு சொன்னவன் மெசேஜ் தரணும், நான் வாரன்னு சொன்ன எனக்கு இன்னைக்கு வந்துக்கு கிடைக்காதுன்னு சொல்லி. அப்படி சொல்லலன்னு சொன்னா அங்கு அமானிதத்துக்கு மோசடி நடக்குது, அமானிதம் மீறப்படுது. நீ அசலுக்கு பிறகு வருவாய் என்றதுனால அவன் அவன் வேலையோட வச்சுட்டு சும்மா இருந்திருப்பான். அவன் ஒரு பயணம் போகிறீங்க, அந்த பயணத்தை கட் பண்ணி இருப்பான். நீ வருவாய் வருவாய்ன்னு காத்திருந்து லேட்டாக கோல் எடுத்தா இன்னைக்கு வரையலாம் நாளைக்கு வாரன்னு சொன்னா அவன் டைம் இதாகுது. சில நேரம் மூஞ்சிக்கு யாரும் பகைச்சு கொள்ளலான்னு சும்மா இருப்பாங்க, ஆனா கட்டாய மனசால சபிப்பான். இந்த சாபம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து உங்களை எங்கேயாவது பழி வாங்கும். அதனால நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல சரியா இருக்கணும். இதுல எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, தொழில் விட்டு போயிடும். நான் வரலன்னு சொன்னா இன்னொரு ஆளை பிடிச்சிருவானதுக்கு வாரேன், நாளைக்கு வாரேன், இந்த வரத்தான் இருந்துட்டு சொல்லி இப்படியே அத வேறொரு ஆளுக்கு போகவும் விடாம தானும் செய்யாம சரி இதுல உடைச்சிடுவோம் நம்ம. ஏன்னா அவனுக்கு வேற வழி தெரியாது, வழி இல்லாதால எப்படியோ நம்மளை வச்சு வேலை வாங்கி எங்களுக்கு ஒரு கூலியை தருவான். அந்த கூலியில பறக்கத்து இருக்குன்னு நம்ம நினைக்கலாமா? அதுல அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குன்னு நம்பலாமா? தாரமா உண்மையிலே மன திருப்தியோட தருவானா? மனசுக்குள்ள சபிச்சுட்டு தருவானே, இத்தனை நாள் இந்த சின்ன வேலைக்கு என்ன பிடிச்சி அலக்கரிச்சானே என்ற ஒரு வெறுப்போட தருவானே, அதுல எப்படி அல்லாஹ்வுடைய பறக்கத்தை நம்ம பார்க்கணும். எனவே நாம் கொடுக்கக்கூடிய வாக்குகளும் அமானிதம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமானிதம் இஸ்லாத்துல ஈமானோடும் அமானிதத்துக்கு மாறு செய்யறதுங்கிறது நிபாக்குத்தனத்தோடும் சம்பந்தப்படுத்தி இஸ்லாம் சொல்லுது. லா ஈமான லிமன் லா அமானத லஹு, யாரிடத்துல நம்பிக்கை இல்லையோ அவனுக்கு ஈமான் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்கு சொல்லப்படக்கூடிய அமானிதம் தான் என்ன? நம்பப்படக்கூடிய அனைத்தும் அமானியத்துல சேரும். நம்பப்படக்கூடிய ஒரு கணவன் மனைவியை நம்பிதான் வீட்டுல விட்டு போறான். மனைவி மீது நம்பிக்கை வச்சுதான் மனைவியோட கையில சொத்தை சம்பாதிச்சு காசை கொடுக்குறாங்க. மனைவி என் பிள்ளைய சரியா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கையில தான் பிள்ளைய விட்டுட்டு போறாங்க. அப்ப வீட்டை சூழலுள்ள பொருட்கள், அவனுடைய உழைப்பு, இது அனைத்தும் மனைவி மீது உள்ள அமானிதம். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின்
வக்குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. நீங்கள் அனைவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன் வீட்டுக்கு பொறுப்பாளர், அவள் கணவனுடைய சொத்துக்கும் கணவனுடைய பிள்ளைகளை பற்றியும் விசாரிக்கப்படுவாள். இதே மாதிரி ஒரு நண்பர் நம்பி ஒரு விஷயத்தை சொல்றார், அதை நம்ம அவுட் பண்றோம். அவுட் பண்ணா அவன் எங்களுக்கு அந்த செய்தியை தந்தது வந்து பணம் இல்லை, ஆனா ஒரு மெசேஜ், அது நான் வெளியே சொல்ல மாட்டேன்னு நம்பி சொல்லிக்கிறான். அதை நம்ம அவுட் பண்ணா அமானியத்துக்கு மோசடி செய்கிறோம். நம்பப்பட்ட அனைத்தும் அமானியத்துல வந்து சேரும். அது பணமா இருந்தாலும் சரி, தகவலா இருந்தாலும் சரி, அது வந்து வெளிப்படுத்தப்படுமாக இருந்தால், அவருடைய சம்மதம் இல்லாமல் வெளிப்படுத்தப்பட்டால் அது வந்து அமானித மோசடியில சேரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அமானித மோசடி என்றது எல்லா பகுதியிலையும் நடக்குது. இன்றைக்கு வந்து அது வந்து அதாவது ஒரு பொருட்டாக பார்க்காத ஒரு சூழல் இருக்கு. ஒரு பள்ளியில நிர்வாக கூட்டம் நடக்குது, உதாரணத்துக்கு சொல்றேன். நிர்வாக கூட்டம் நடந்து நிர்வாகிகள் வீட்டுக்கு போறதுக்கு இடையிலேயே மெசேஜ் வந்து வெளியே போயிடும். நிர்வாகத்துல பேசின விஷயங்கள், உதாரணமா ஒரு ஆள் சக்காத்து கேட்டு கடிதம் கொடுத்துக்கிறாரு. இப்ப நிர்வாகத்துல மசூரா பண்ணுவாங்க, நம்ம இவருக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, என்ன செய்யறது. கொடுக்கலாம்னு சொல்றவங்க இருப்பாங்க, கொடுக்க தேவையில்லை என்று சொல்றவங்க இருப்பாங்க. ஒரு ஆள் கடன் கேட்கிறாரு, இவருக்கு கடன் கொடுக்கறதா இல்லையா மசூரா பண்ணுவாங்க. அப்ப கொடுக்கணும்னு சொல்றவங்க இருப்பாங்க, இல்ல தேவையில்லைன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, அவரை பத்தி தெரியும், இவருக்கெல்லாம் கடன் கொடுக்க தேவையில்லை, அவர் நிறைய அங்கலஞ்செல்லாம் கடன் வாங்கி கொடுக்காம இருக்காரு, அப்படி ஏதோ சொல்றாருன்னு வைங்க. இது பள்ளியுடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்குரிய விஷயம் நிர்வாகம் பேசுறது. இவர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு இடையில அந்த உரியால் கோல் எடுப்பாரு, என்ன நீங்க எனக்கு பேசுனீங்களா, நான் கடிதம் கொடுத்திருந்தேன், நீங்க எனக்கு கடன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களான்னு அங்க கேட்கிற அளவுக்கு சபைகளுடைய அமானிதம் அப்படியே சீர்கட்டு போயிருக்கு. எந்த மஜ்லிஸ்லையும் எதையும் பேச இயலாது. அல் மஜ்லிஸ் அமானா, ஒரு கூட்டம் 4 பேர் சேர்ந்து பேசணும்னா அந்த 4 பேர் பேசின அந்த சபை இருக்குதே அது அமானிதம். அது 5வது ஆளுக்கு போறதாக இருந்தால் அந்த 4 பேரும் அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா இருந்தா போகலாம். அந்த 4 பேரும் அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அது வெளியே போகக்கூடாது. அப்படி போனால் நாங்க அந்த இடத்துல மோசடி செய்தோம் என்கிற நிலைக்கு ஆளாகும். அப்ப சபைகளுடைய அமானிதம் அப்படியே இல்லாம போச்சு, நட்புகளுடைய அமானிதம் இல்லாம போச்சு. இதே மாதிரி சில நேரம் ஒண்டா பழகுறாங்க, ஒரு ஆணு பெண்ணு ஒண்டா பழகுறாங்க, பில ஆனா ஒரு நம்பித்தான் அவ வந்து உன்னோட பல விஷயங்களை பேசுறான். நம்பி பில ஆனா நம்பி இவனோடதான் நான் வாழ போறேன்னு நம்பி ட்ரெஸ்ஸ கலட்டி போட்டோ அனுப்புறான். அவன் வந்து அதை பப்ளிக்கா போடுறான். அப்ப யாரையும் நம்ப முடியாது. ஒருவரை நம்பி பிரின்சிபா பேசிருக்கிறான், டெலிபோன்ல அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிக்ல போட்டுருக்காங்க. ஒரு ஆள்கிட்ட மார்க்க விஷயங்கள் கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கலாம். ஒரு தனிநபர்கிட்ட பேசுற அமைப்பும் இருக்குது, ஒரு சபையில பேசுற அமைப்பும் இருக்குது. இப்ப நான் இப்படி பேசுறேன்னா தனியா பேசுறேன்னா என்ன லாங்குவேஜ் வேறையா இருக்கு. ஒரு சபைக்கு பேசுற முறை வேற, ஒரு பிரின்சிபா பழகுற ஆள்கிட்ட பேசுற வார்த்தை பிரயோகங்கள் வேற, நட்பு இல்லாம ஒரு முஸ்லிம் சகோதரத்துவத்தோட பேசுற பேச்சுக்கள் வேற. அப்ப நான் என்னட்ட ஒரு உதாரணமா கேள்வி கேட்கிறாரு, அவருடைய துணிக்கு நான் ஏதோ அவரோட பேசுறேன், அதை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக்ல போட்டா, அனுமதி இல்லாம போட்டா அது மோசடி. மார்க்க விஷயம் தான் கேட்டா அதுக்கு நீ சொல்லி ரெக்கார்ட் பண்ணு, நீங்க பேசுற பேச்சை நான் ரெக்கார்ட் பண்ணி நான் போட போறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. நான் கூட்டாளின்னு மச்சான் மச்சான்னு பேசுவேன், அது பப்ளிக்கு போறது பொருத்தம் இல்லை. அப்ப இதுல வந்து அதாவது இந்த அமானிதம் பேசுறது வந்து இன்றைக்கு வந்து அப்படியே அறிய போயிட்டு, கணவனுடைய ரகசியங்களை மனைவிமார் வெளியே சொல்றவங்க இருக்கிறாங்க, மனைவிமாருடைய ரகசியங்களை கணவன்மார் வெளியே சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆக மோசமா ரசூல் ஸல்லல்லாஹு கடுமையா கண்டித்ததுதான் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு அதை பத்தி நண்பர்களுக்கு பேசுறவங்க இருக்கிறாங்க.
ரசூல்லா வந்து அதை சைத்தானுக்கு ஒப்பிட்டாங்க. எப்படி சைத்தானுக்கு ஒப்பிட்டாங்கன்னா, பகிரங்கமா மக்கள் பார்க்கிற போது கூடுகிற சைத்தானுக்கு ஒப்பாக ஆக்குனாங்க ரசூல்லா. அவ கணவன் என்ற நம்பிக்கையில தான் அவள் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறார். இந்த விஷயத்த பிரின்சிபுல கூட்டாளிமார்கிட்ட பங்கு போடுறது, இது வந்து பெரிய மோசடிகளாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இதுல நாங்க அதாவது பழக்கத்துல நிறைய விஷயங்களை பழகிட்டு வந்துட்டோம். மிச்ச கஷ்டப்பட்டாவது இதை நாங்க எங்களோட வாழ்க்கையை திருத்தி தான் ஆகணும். சில விஷயங்கள் ஜோக் ஆகிக்கும். எனக்கும் என் கூட்டாளிக்கு இடையில நடந்த ஒரு ஜோக், அதை இன்னொரு வார்த்தை சொல்லக்குள்ள அவரும் அதை ஜோக்கா எடுத்துக்கொள்றாருன்னு பிரச்சனை. அவர் அங்கீகரிக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. ஆனா சிலது பிழையே இல்லை. ஆனா பப்ளிக்கு போறது அவர் விரும்ப மாட்டான்னு வைங்க. உதாரணமா என் நண்பர் ஒரு ஆள்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. அவர் அதை வச்சுட்டு ஏதோ ஒன்று செய்யறதுக்கு ஐடியா பண்ணிட்டு காசு வச்சுட்டு இருக்கிறது பிழை இல்லை. ஆனால் அவர் வச்சு கொண்டிருக்கிறத ரகசியமா வச்சுக்கிறாருண்டா அதை சொல்லி என்னட்ட சொல்றாரு, கொஞ்சம் ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, ஒரு பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்து அவர்கள் அனுமதி இல்லாம 3வது ஆள்கிட்ட போய் ஒரு 50 லட்சம் ரூபாய் காசு இருக்குன்னு சொல்லக்கூடாது. சொன்ன அவனுக்கு பிரச்சனை. காசுக்குன்னு தெரிஞ்சு சில பேருக்கு தேவையில்லாட்டியும் கடன் கேட்பான். காசுக்குன்னு தெரிஞ்சா கடன் கேட்பான். அப்ப அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி செய்யணும்னு முயற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பான். இன்னொருவனுக்கு ஒரு 10 லட்சம் கடன் கொடுத்தான திரும்ப அவன் இன்னொரு அவனோட முயற்சி பின்னுக்கா. அதே குடும்பத்தாண்ட போனா குடும்பத்து பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கு அவன் சொன்ன மெசேஜை வச்சு அவனுக்கு நான் டிஸ்டர்ப் ஆக போறேன். அப்ப இந்த விஷயங்கள் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடிய விஷயங்களாக நாங்கள் பார்க்கிறோம். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய தொழில்கள் இதுவும் மார்க்கத்தின் அடிப்படையில எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு அமானிதமாகும். அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் ஐயுத்கினஹு. உங்களில் ஒருவர் ஒரு அமலை செய்தால், ஒரு வேலையை செய்தால் அதை பூர்த்தியாக செய்வதை, நேர்த்தியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். உங்கள்ட்ட ஒரு பொறுப்பு தரப்பட்டா, ஒரு வேலை தரப்பட்டா அதை நல்ல நேர்த்தியா செய்யுங்க, அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதை பூர்ணமா செய்யுங்க, இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம், இந்த இடத்தை கொஞ்சம் கூட்டிடுங்க. கூட்டுறதை நான் பொறுப்பா எடுத்துட்டு சொன்னவர் மேல எங்களுக்கு வெறுப்பா இருக்கு, அதுக்காக அந்த வேலையை ஒழுங்கு இல்லாம நான் செய்யல. பொறுப்பை எடுத்துட்டேன்னா அந்த பொறுப்பை என்னால் என் சக்திக்கு ஏற்ப எவ்வளவு நேர்த்தியா செய்ய முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப இந்த அடிப்படையில நாம் செய்யக்கூடிய தொழில், நாம் எடுத்த பொறுப்பு, இவற்றை முடிந்தவரை நேர்த்தியா செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனை என்னன்னு சொன்னா, உதாரணமா நிர்வாகங்களுக்கு நாங்க பொறுப்புக்கு ஆட்களை போடுவோம், மக்களால தெரிவு செய்யப்படுவாங்க. நான் ஒரு பொறுப்பை எடுத்துட்டு எனக்கு இதுக்கு சம்பளம் இல்லை, நான் செஞ்சு கொண்டு போற நேரங்கள்ல சில தளர்வுகள் ஏற்படும், சோர்வுகள் ஏற்படும், அது மனித இயல்புல வரும். ஆனா இந்த வேலையை நான் சரியா செய்யாம, இந்த வேலையில வீக்னஸ் இருக்குது, குறைபாடு இருக்கின்ற கூட என்ன சம்பளமா தாரீங்கன்னு கேட்டா நீ பொறுப்பு எடுத்திருக்க கூடாது. பொறுப்பை எடுத்தால் அவருடைய சக்திக்கு ஏற்ப, அவருக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பலங்களுக்கு ஏற்ப அந்த பொறுப்பை நேர்த்தியா செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த பொறுப்பை பாழாக்குறது என்கிறது அமானிதத்துல மோசடி என்று எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய சார்பர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மறுமை நாள் அடையாளமா சொல்லும் போது அதாவது பொறுப்பை அமானிதமா சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டபோது, இதா நுஹியத்தில் அமானா, பொறுப்புகள் வீணடிக்கப்பட்டால், அமானிதம் வீணடிக்கப்பட்டால்
நீங்க மறுமையினால எதிர்பாருங்க. அமானிதம் வீணாக்கப்படுறது பாலாக்கப்படுறதா என்னன்னு கேட்க போது ரசூல் சொல்றாங்க, தகுதியற்றவர்கள் பொறுப்புகளில் நியமிக்கப்படுறது. அப்ப ரசூல் அவர்கள் பொறுப்பை ஒரு அமானிதமா சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப நாங்க எடுத்த பொறுப்பை எங்களுடைய சக்திக்கு ஏற்ப, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வளங்களுக்கு ஏற்ப நேர்த்தியா நிறைவா நாம செய்ய முற்படும். இதே போல தொழில்களும் நாம் எடுத்திருக்கக்கூடிய தொழில் சம்பளம் தராங்க, நாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறோம்னா அந்த வேலை எங்களுடைய அமானிதம். இதுல நாங்க சரியாக செயல்பட வேண்டும் என்கிறது எங்களுக்கு மார்க்கம் சொல்கிறது. இந்த அடிப்படையில கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமானிதம் என்கிறது விரிந்த ஒரு பகுதியா இருக்குது. எங்களோட வாழ்க்கையினுடைய மார்க்கத்தினுடைய எல்லா பகுதிகளையும் டச் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. இந்த அமானிதம் சரியானா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். மனைவியை பத்தி கணவன் பயந்துட்டிக்க தேவையில்லை, கணவனை பத்தி மனைவி பயந்துட்டிக்க தேவையில்லை, முதலாளியை பத்தி தொழிலாளி பயந்துட்டிக்க தேவையில்லை, தொழிலாளியை பத்தி முதலாளி பயந்துட்டிக்க தேவையில்லை. எல்லாரும் நிம்மதியா வேக் பண்ணக்கூடிய, நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த அடிப்படையில இந்த அமானிதத்தை எங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதி வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொறுப்புகள் அமானிதம் என்ற வகையில் பொறுப்புகளை சுமக்கிறவங்க, அதே மாதிரி ஒருவரை பொறுப்பு சுமத்துறவங்க, ரெண்டு பேரும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. அபூதர் கிஃபாரி என்கிறவர் முக்கியமான ஒரு சஹாபி, மிகவும் உறுதியான ஒரு சஹாபி. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு பொறுப்பு தாங்கன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அபூதர் இன்னக இம்ராஉன் தஈஃபுன், நீங்க ஒரு பலகீனமான ஆள். இவர் எப்படி பலமான ஆள்னா, மக்காவுல கஅபாவுல முதல்ல கலிமாவை பப்ளிக்கா சொன்னவர் இவர் தான். ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, போங்க நீங்க உங்க ஊருக்கு போங்க, உங்களை பாதுகாக்க எங்களுக்கு வழி இல்லைன்னு சொல்லும் போது முதல் நாளும் களிமா சொல்லி அறிவாங்கினார், ரெண்டாம் நாளும் களிமா சொல்லி அறிவாங்கினார். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஒரு பலகீனமான ஆள், உங்களுக்கு பொறுப்பு சரிப்பட்டு வராது. பொறுப்புகள் ஆரம்பத்தில் உங்களுக்கு இனிப்பா இருக்கும், ஆனா மறுமையில அது உங்களுக்கு கவலையையும் இழிவையும் தரும். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 பேர் கொண்ட ஒரு கூட்டத்துக்கு கூட நீ தலைவனா இருக்க கூடாதுன்னு. அவர் இருந்த பலகீனம் என்னன்னு கேட்டா, அவர் அதாவது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சரி, காசு கையில வச்சிருக்க கூடாது, எல்லாத்தையும் தர்மம் செஞ்சிடணும். நைட்டோட நைட்டா கைக்கிற காசெல்லாம் தர்மம் செஞ்சிருவார். இன்றைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது மட்டும் இருந்தா போதும், நாளைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தருவார். அவர் ஒரு துறவற மனநிலையில இருந்தார். ஒரு நிர்வாகத்துக்கு இது சரிப்பட்டு வராது. ஒரு கவர்னர் இருந்து ஈக்கிறதெல்லாம் செலவழிச்சா அடுத்த நாளைக்கு மக்கள் பட்டினி இதாப்பாங்க. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில அது அவருடைய பேருதலா விட்டுறலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ பலகீனமான ஆள், உனக்கு இந்த பொறுப்பு சரி வராது. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் இவர் தனியா வாழ்வார், தனியாவே மௌத்தா போவார்னு சொன்னார். பாலைவனத்துலதான் மௌத்தா போனார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி இனிப்பா இருக்கும். பொறுப்புகள் ஒரு ஆள்கிட்ட அது சின்ன பதவியா இருந்தாலும் அதுக்கு பிறகு அந்த பதவியை விட மனசு இல்லாம, அதுக்காக எதை வேணாலும் செய்யலாம்ங்கிற மனநிலை உண்டாகும். அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனால் மறுமையில இது உங்களுக்கு கவலையை தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில பொறுப்பொண்டு இருந்தா நம்ம, அதாவது யாரையாவது ஒரு ஆளை பொறுப்பு சாட்டும் போது, ஒரு ஆளை தலைவரா செயலரா நம்ம நியமிக்கும் போது அவரோட தகுதி என்ன, அவருடைய இயல்பு என்ன, அவரால் ஏழுமா, இதை பார்த்து தான் நம்ம நியமிக்கணும். அதுல நாங்க அமானிதம் பார்க்கணும்.
பொறுப்பை எடுக்கிறவர் அவங்கள தெரிஞ்சுக்கணும். என்னால இது ஏழுமா, என்னால எந்த அளவுக்கு ஏழும், 100% யாராலையும் ஏழாது, ஆனா என்னால ஒரு பெரும் பகுதி என்னால செய்ய ஏழும் என்கிற இருந்தா முன்னுக்கு வந்து கேட்கலாம். மார்க்கத்துல பிழை இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டினுடைய தானிய களஞ்சியத்துக்கான அமைச்சு பொறுப்பை தானா கேட்டாங்க. எனக்கு அது ஏழும், அதை பத்தி அறிவன் இருக்குது தாங்க என்று சொல்லி கேட்டெடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அப்படி தகுதியுள்ளவங்க பின்னுக்காங்கன்னா சமூகம் சிக்கலாம். எனவே நம்ம பொறுப்புகளை எடுத்தால் அந்த பொறுப்புகளை நம்ம சரியா செய்யறது என்கிறது எங்களுடைய மார்க்க ரீதியான கடமையில் உள்ள ஒரு பெரிய பகுதி. இந்த அடிப்படையில குடும்பம் எங்களுடைய பொறுப்பா இருக்கும். நாங்க ஒரு மதரசா நடத்துறோம்னா மதரசா எங்களுடைய பொறுப்பா இருக்கும். அந்த பிள்ளைகள் எங்களுடைய பொறுப்பா இருப்பாங்க. பாடசாலைகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பொறுப்பா இருப்பாங்க. அவங்க படிப்பிக்கிறதுல அவங்க கற்பித்தல சரியா செய்யறதுங்கிறது அவங்களோட அமானியத்துல சேரும். நான் ஒரு கடையில கூலிக்கு வேலை செஞ்சா அது என்னுடைய அமானியம். என்னுடைய முதலாளிக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, என்னுடைய வேலையில நான் மோசடி செய்யக்கூடாது. இந்த அடிப்படைகளை எங்களுக்கு மார்க்கம் எல்லா பொறுப்புலையும் இந்த அமானியம் சேரும். எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, மார்க்கத்தின் எல்லா பகுதியும் உள்ளடக்கூடிய விஷயம். அல்லாஹு தஆலா அந்த அமானியத்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தரணும். எங்களுடைய சொந்த வாழ்க்கையில யாருடைய அமானியத்துக்கும் எந்த விதத்திலும் மோசடி செய்த அந்த குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகிடக்கூடாது. நாளை மறுமையில எங்களுடைய நன்மைகளை இழக்கிற நிலையோ, அடுத்தவருடைய பாவங்களை சுமக்கிற நிலையோ எனக்கும் உங்களுக்கும் வந்துடக்கூடாது. அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அதுக்கேற்ற ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.